சல்மான், பாக்கியஸ்ரீ போஸ், ராணா ரகுபதி, சமுத்திரக்கனி மற்றும் நாகேஷின் மகன் பைஜேஸ், ராகவேந்திரா விஜய், பகவதி பெருமாள், நேல்கள் ரவி நடித்து கடந்த வாரம் வெளிவந்த காந்தா திரைப்படம் எப்படி இருக்கு அப்படின்றது நம்ம இப்ப பார்க்க போறோம். இந்த படம் 1950-60 காலகட்டங்களில் நடந்த கதை மாதிரி முதல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த படம் ஆரம்பிக்கும் போது நம்ம மைண்ட் செட் என்னவா போய் உட்காருதுன்னா, சரி இது ஒரு பழைய காலத்து கதையை எடுத்திருக்கிறாங்க. சோ எல்லாமே அவங்களுடைய ஒப்பனைகள் எல்லாமே அந்த மாதிரி இருக்கும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் நம்ம படத்தோட ஆரம்பத்தை போய் உட்காடுறோம். ஆனா படத்தோட ஆரம்பத்திலேயே பாத்தீங்கன்னா முதல் காட்சியில் அந்த மாதிரி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அவரோட பாடல் காட்சியில் அதெல்லாமே என்ன பண்றாங்க, மாடலோட சேர்த்து பண்ணதால நம்மளால இந்த படத்தை அந்த பழைய காலத்து கதையா இல்ல அதோட கலந்த ஒரு புதிய காலத்து கதையான்னு சொல்லிட்டு நம்மளால யூகிச்சுட்டு இந்த படத்தை பார்க்க முடியல. படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்முடைய ஹீரோ துல்கர் சல்மான் ஒரு மிகப்பெரிய சினிமா பிரபலம், மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு அன்பை பெற்ற ஒரு நடிகர். காலகாலமா அந்த மாதிரி ஒரு சில நடிகர்கள் இருந்துட்டுதான் இருக்க இன்னைக்கு காலம் வரைக்கும். இன்னைக்கு எப்படி மக்கள் சில பேர் அஜித் விஜயை பார்த்து எப்படி கத்துறாங்க, ரஜினி கமலை பார்த்து எப்படி கத்துறாங்க, எம்ஜிஆர் சிவாஜியை பார்த்து எப்படி கத்துறாங்கன்ற மாதிரி ஒரு காலத்துல சின்னப்பா தேவர் மற்றும் நம்மளுடைய பழம்பெரு நடிகர்லாம் சொல்லி நம்ம பார்த்து கத்துற காலம் உண்டு. தியாகராஜ பாகவதர் அவங்களாம் பார்த்து கொண்டாடிய காலங்கள் உண்டு. அந்த மாதிரி காலகட்டத்துல ஒரு படமா தான் நம்ம கண்ணில் காட்டுறாங்க. இருந்தாலும் அது யாரோட கதை எப்படி கதையெல்லாம் சொல்ல ஜென்ரலா அந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல வந்த கதையை அதை சொல்ல முயற்சி பண்ணிருக்காங்க. அந்த நேரத்துல ஒரு பெரிய டைரக்டர் என்ன பண்றாரு, இந்த ஹீரோ துல்கர் சல்மான், அந்த டைரக்டர் தான் சமுத்திரக்கனி, துல்கர் சல்மானை வச்சு ஒரு படம் எடுக்கிறாரு. அந்த துல்கர் சல்மான உலகத்துக்கு அவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணவர் நம்ம சமுத்திரக்கனி இயக்குனர் தான். அப்ப ஒண்ணும் தெரியாத படத்துல காட்டுற மாதிரி நம்ம வடிவேல் எப்படி வந்தாரு, முதல்ல ஊர்ல இருந்து எப்படி வந்தாரு, அந்த மாதிரி ஒண்ணும் தெரியாத குழந்தை மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ஊர்ல இருந்து வருவாங்க. பணம் சம்பாரிச்சு பேரும் போன அடைஞ்ச உடனே அவங்க கடவுள் மாதிரி அவங்கள நினைச்சுக்கிட்டு எல்லாரும் ஏறி வந்த படிக்கெல்லாம் ஏறி மிதிப்பாங்கன்றது பல பேருக்கு தெரியும். ஆனா அதே நேரத்துல அந்த இயக்குநர்ல என்ன நினைக்கிறாங்கன்னா, இவர் ஹீரோ எப்படி முத வந்தாரோ அதே மாதிரி கடைசி வரை இருக்கணும்னு ஆசைப்படுற மாதிரி சில இயக்குனர் இருக்காங்க. சோ இதுல ஹீரோவும் இயக்குனர் ரெண்டு பேருமே நல்லவங்களாவும் காட்டல, கெட்டவங்களாவும் காட்டல, அவங்க சிச்சுவேஷனும் நல்லவங்க கெட்டவங்களா காட்டுது. இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட்ல அந்த ஹீரோ இந்த நம்மளுடைய டைரக்டர் என்ன பண்றாரு, ஒரு படம் ஆசை நடிக்க பாதியில என்ன பண்றாரு, அவனை அனுப்பி விட்டுட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த படம் ஸ்டாப் ஆயிடுது. மறுபடியும் அந்த படத்தை ஃபர்ஸ்ட் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த டைரக்டர் அந்த ஹீரோவை அவருடைய இஷ்டத்துக்கு நடிக்க வைக்க முயற்சி பண்றாரு. ஆனா அந்த ஹீரோ அவருடைய இஷ்டத்துக்கு அந்த படத்தை எடுக்க முயற்சி பண்றாரு. இதான் இந்த படத்தினுடைய ஆரம்ப காட்சிகள். அதுல வர கான்ஃபிளிக்ஸ், அதுல என்ன சண்டை சச்சரவுகள் வருது அப்படின்றது நம்ம தான் உயர்ந்த நடிகர் நினைச்சிருக்கிற அந்த ஹீரோ பின்னாடி இந்த இயக்குனர் ஒரு புதிய நடிகையை அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. அவங்கதான் பாக்கியஸ்ரீ போஸ். அவங்களுடைய நடிப்பை பார்த்துட்டு இந்த ஹீரோ அசந்து போறாரு. அந்த அளவுக்கு அந்த நடிகை நடிக்கும் போது அவருக்கு பயம் இந்த படத்துல நம்மளை விட இந்த பொண்ணுதான் ரொம்ப பேர் வாங்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பயம் வருது ஆரம்ப காட்சிகள். அந்த அளவுக்கு அந்த ஆரம்ப காட்சி கொஞ்சம் எடுத்துட்டு போறாங்க. ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் அப்படியே போயிட்டே இருக்கு. அப்புறம் இவர் 2 பேர்ல ஏன் இந்த சண்டை நடந்தது, இவர் என்ன பழிவானான்னு சொல்லிட்டு ஒரு அர்த்த பழச கதையை அப்படியே போட்டு கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு போயிட்டு கிட்டத்தட்ட இன்டர்வல் வரைக்கும் போறாங்க. அந்த இன்டர்வல் போறதுக்கு முன்னாடி எல்லாரும் யூகிச்ச மாதிரி அந்த ஹீரோயின் காதலிக்கிறாரு. ஹீரோயினும் அந்த நடிகை ஹீரோ மேல ஆசைப்படுறாங்க, நடிகர் இல்லையா ஹீரோ மேல ஆசைப்படுறாங்க. ஆனா ஹீரோக்கு என்ன ஒரு கல்யாணம் ஆயிரு, ஒரு பொண்டாட்டி இருக்கு, அது உலகத்திலே பெரிய, அதாவது தமிழ்நாட்டிலே ஒரு பெரிய பணக்காரருடைய மகள். இந்த மாதிரி அங்கங்க தேவையான கதையில அங்க வச்சுட்டு வந்துட்டே இருக்கிறாங்க. இன்டர்வல் என்ன பண்றாங்க, அந்த ஹீரோயினை சுட்டு காலி பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்துல கதை என்னன்னா, அதை சுட்டு கொன்னது யாரு அப்படின்றதான் இந்த படத்துடைய செகண்ட் ஹாஃப். அப்புறம் தான் நம்மளுக்கு தெரியுது, ஓஹோ இது ஒரு கிரைம் படம் போல இருக்கு. நம்ம என்ன நினைச்சு போய் உட்காருனா இது ஒரு வரலாற்று பின்னணி நல்ல ஒரு படம் பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, இது என்ன பண்றாங்க, செகண்ட் ஹாஃப்ல இந்த பொண்ணை கொன்னது யாரு அப்படின்ற மாதிரி நம்மகிட்ட ஒரு மனசுல ஒரு கதையை வைக்கிறாங்க. இந்த படம் நம்ம பார்க்க ஆரம்பிக்கும் போது இதுதான் கதை அப்படின்னு தெரிஞ்சிருந்தா நம்ம அதை வேற மாதிரி பார்த்திருக்கலாம். ஆனா இது வேற, சரி ஏதோ பண்றாங்க அதுவா நம்ம மனசுல ஓட்டுற மாதிரி பண்ணாங்கன்னா மொத்தமே அதுல 2 கேரக்டர் தான் அந்த பொண்ணை சாவடிச்சிடணும். ஒண்ணு துல்கர் சல்மான், இல்லைன்னா சமுத்திரக்கனி. 2 பேர் தவிர யாரும் இல்லைன்றது எல்லாருக்குமே தெரியும். அதுல 99% பேருக்கு துல்கர் சல்மான் தான், அதை ஹீரோ தான் சாவடிச்சாரு இருந்தது. 99% படம் பார்க்கறவங்களுக்கு தெரியும். அந்த டிடெக்டிவா இருக்கிற ராணாக்கும் அது தெரியும். செகண்ட் ஹாஃப்ல ராணா இன்ட்ரோடியூஸ் ஆகிற டிடெக்டிவா அதை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு போலீஸா சூப்பர் மேன். அவர் போட ட்ரெஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல போட்ட ட்ரெஸ் மாதிரிலாம் இருக்காது, இப்ப லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ல போட்ட ட்ரெஸ் மாதிரி இருக்கும். அதெல்லாம் பார்த்தா தான் நம்மளுக்கு நம்ம அந்த காலத்து படத்துல உட்காந்துக்கிறோமா இல்ல ஒரு மிக்சடு படத்துல உட்காந்துக்கிறோமா, நம்மளுக்கு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தி நம்ம ஃபீல் அந்த காலத்து ஃபீலுக்கு நம்ம வராம அந்த போலீஸுங்க, அப்புறம் அவர் சொல்றது ஐஜி, அப்பயே ஐஜி என்ன பண்றாரு, இவனை இந்த வேலை செய்ய விடாம தடுக்கிறது, அந்த மாதிரி
பல விஷயங்களை வந்து காமிச்சு நம்மள அந்த காலத்து படத்துல உட்கார்ற ஒரு ஃபீலை வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துட்டாங்க. இந்த செகண்ட் ஹாப்ல இத வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, இவர் தான் சுட்டாங்க 99 தெரியும். சரி, எதனா அவங்க வித்தியாசமா சொல்லி ஏதோ ஒண்ணு பண்ண போறாங்கன்னு பார்த்தா இல்ல, அதே அரைச்ச மாவே அரைச்சி ஏதோ இன்வெஸ்டிகேஷன்ற பேர்ல அதுல எங்க அங்க காமிச்சு இங்க காமிச்சு ஏன் கொன்ன எது கொன்ன இந்த பொண்ணை பத்தி முழுசா தெரிஞ்சுக்காம இந்த பொண்ணு வந்து டைரக்டரோட சேர்ந்து நம்மள பழிவாங்க நம்மள பழிவாங்க நினைக்குதுன்னு சொல்லி நினைச்சிட்டு ஹீரோ என்ன பண்ணிடுறாரு, அந்த பொண்ணை சுட்டு கொன்னுடுறாரு. இந்த படத்தை பார்க்கறது 2 hour 47 நிமிஷம் கிட்டத்தட்ட தியேட்டர்ல உட்காரணும். அது ரொம்ப கடினமா இருந்தது, ரொம்ப கஷ்டமா இருந்தது. இவ்வளவு பெரிய படத்தை வந்து இந்த ஒரு கதையை வச்சு துல்கர் சல்மான் நல்ல அந்த அட்டகாசமா படங்களை எடுத்து படங்களை இயக்கி படங்களை தயாரிச்சு அட்டகாசமா அந்த நேரத்துல இந்த மாதிரியான ஒரு சரியில்லாத ஒரு படத்தை அவர் வந்து தேர்ந்தெடுத்தார். அப்படிதான் என்னுடைய கணிப்பு இருந்தது. செல்வமணி செல்வராஜ் இயக்குனர், எடிட்டர் அதர்ஷ் ராவு மற்றும் ஜானு சந்தர் வந்து 3 பேரும் வந்து இசையிலும் சரி எடிட்டிங்லும் சரி சினிமோட்டோகிராஃபரும் சரி. அது ஒரே கொஞ்சம் ஒரு செட்ல எடுத்ததுனால பெரிய ஒரு பேக் எல்லாம் ஒண்ணும் இல்லை. ஆனா அந்த செட்ல எடுத்த படத்துலயே வந்து அந்த பழைய காலத்து ஃபீல வராம வச்சிருந்த இந்த இயக்குனர் மற்றும் அந்த குரூப்பை சேர்ந்த எல்லாரும் பிளஸ் நம்மளுடைய துல்கர் சல்மான் எல்லாருமே வந்து இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமா கொடுப்பாங்கன்னு நினைச்சு நம்ம போனோம். ஆனா இது ஒரு மிக சாதாரணமான ஒரு ஆவரேஜ் படமாக தான் இருந்தது.